அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வட சென்னையில் பிரதானமான ஒரு இடத்துல இருக்க ஒரு கோவிலுக்கு போக போகிறோம். இது எங்கன்னா மின்ட் கார்னரில் இருக்க அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில். மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையான கோவில். நெருக்கடி மிகுந்த இந்த இடத்துல எப்பயுமே மக்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டே இருக்கும். இந்த கோயில்லையும் அப்படித்தான். இந்த தாயாரை பார்க்க பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பாங்க. சரியாக சொல்லணுன்னா மின்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க இந்த கோவில் இருக்குது. வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 5 மூலைக்கும் எல்லை தெய்வம் இவங்க தான். தன்னை நாடி வரும் பக்தர்களை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பாங்க. அம்மானு போயிட்டா எந்த குறை இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க. இப்போ இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நான் போன நேரம் கோவில் சாத்தியிருந்துச்சு. நட திறக்கிற நேரம்னு பார்த்தா காலையில் 6:30லேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அப்புறம் மாலையில் 4:30லேருந்து 8:30 வரைக்கும். இந்த ஆலயத்தின் பக்கவாட்டு சுவரில் ரொம்ப அழகான ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. காளியம்மனும் வராகியம்மனும் ரொம்ப அழகாக காட்சி தராங்க. இந்த கோயிலில் சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா கோயில்கள்லேயும் அம்மன் கிழக்கு பார்த்துருப்பாங்க. இங்கே நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மா மேற்கு பார்த்துருக்காங்க. இது ஒரு சிறப்பு. மற்ற எந்த கோயில்லையும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு. என்னென்னா, இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அம்மனோட நெற்றியிலேருந்து குங்குமத்தை எடுத்து கொடுப்பாங்க. அவங்க தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நெற்றி குங்குமத்தை கொடுப்பாங்க. இது வேறு எந்த கோவில்லையுமே பார்க்க முடியாத தனி சிறப்பு. இந்த ஆலயத்துக்கு மட்டுமே உண்டான தனி சிறப்பு இது. ஏவல், பில்லி, சூன்யம், மாந்திரிகம் இது சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சன்னதி முன்னால் தாயாரை மனசார வேண்டி வணங்கி 9 முறை சுற்றி வந்தால் போதும். இது எதுவுமே ஒன்றும் பண்ணாது. எல்லாம் வந்த வழியே திரும்பி போயிடும். தாயார் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இங்கே சுற்றி போடுறது ரொம்ப விசேஷம். எலுமிச்சம்பழத்தை சுற்றி போட்டால் எந்த கண் திருஷ்டினாலும் உடனே விலகிடும். இங்கே ராகுகால அபிஷேகம் ரொம்பவே விசேஷம். செவ்வாய்க்கிழமை மதியம் 3லேருந்து 4:30 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை 4:30-6லையும் அம்மனுக்கு அபிஷேகம் கண்கொள்ளா காட்சி. அது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த ஆலயத்தில் விசேஷம் அப்படின்னா மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் வரும். அதில் மசானா கொள்ளை ரொம்ப சிறப்பான அம்சமாக கருதப்படுது. அதே மாதிரி ஆடி மாதம் 9வது வாரம் விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கும் அமாவாசை. போய் அம்மனை தரிசனம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இவங்க துர்க்கையோட அம்சம் அப்படிங்கிறதுனால ராகு காலத்தில் இவங்களுக்கு விளக்கு போடுறது ரொம்பவே விசேஷம். இப்படி ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுறதுனால வேண்டிய வரங்களை தாயார் தருவாங்க. திருமண தடை இருந்தால் திருமண தடை அகலும், வேலை வாய்ப்பு கிட்டும், குழந்தை பேரு கிட்டும், வறுமை நீங்கும். நம்பிக்கையோடு வந்தால் நல்லதே நடக்கும். இந்த கோவிலில் கருவறைக்கு வெளியே வலது பக்கம் விநாயகரும் இடது பக்கம் முருகரும் இருக்காங்க. இந்த அம்மன் பார்க்குறதுக்கே ரொம்ப சாந்த ஸ்வரூபினியாக கருணையுள்ள முகத்தோட காட்சி தராங்க. நான் பிற்பகல் நேரத்தில் போயிருந்ததுனால கருவறைக்கு திரை போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த கோவில்லையே அம்மாவோட புகைப்படங்கள்லாம் கொடுத்தாங்க. அதை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக அருமையான அலங்காரத்தோடு இருந்தாங்க. நிச்சயமாக இந்த கோயிலுக்கு தாயாரோட அருளை பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இங்கே சுற்றி போடுறது ரொம்பவே விசேஷம். என்ன கண் திருஷ்டி இருந்தாலும் ஒன்றுமே பண்ணாது. எப்பயுமே கல்லடி பட்டாலும் படலாம், ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண் திருஷ்டி ரொம்ப மோசமான ஒன்று. அப்படி ஏதாவது நம்மளை அறியாமலே கண் திருஷ்டி நம்மளுக்கு பட்டிருந்தா அது என்ன பாடுபடுத்தும்ன்றது படுறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி சூழலில் இங்கே நம்ம சுற்றி போட்டுக்கிட்டோன்னா எந்த திருஷ்டியும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. 108 போற்றி இந்த ஆலயத்து சுவரில் பதிச்சிருக்காங்க. இதை நம்ம படித்து
உமையம்மை வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் தமிழ் முகிலோடையே இணைஞ்சிருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? தமிழ் முகிலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவ்வளோதான். நேரம் கிடைக்கும்போது அங்காளம்மனை வந்து பார்த்துட்டு போங்க. இங்கே வர்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. மின்ட் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது, வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. அதனால் ஈஸியாக வந்துடலாம். வந்தால் எதிர்க்கையே கோவில் வந்து மனமுருகி வேண்டிட்டு அம்மன் அருள் பெற்றுட்டு போகலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.